ஹலோ எவ்ரிவன், என்னோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் 9:54 நம்மளோட டெலிகிராம் கம்யூனிட்டியில போஸ்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு வந்து சைட்வேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எப்படி நம்ம சொல்றது அப்படின்றது நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். ஓகேங்களா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் என்ன இருக்கு அப்படின்றத பாருங்க. சரிங்களா? எக்ஸாக்டா 9:55க்கு போட்டாச்சு. ஸோ 10 o'clock வந்து பார்த்தீங்கன்னா லோ டு ஹை வந்து ஒரு 89 டு 90 பாயிண்ட். ஓகேங்களா? மேக்ஸிமம் வந்து 100 பாயிண்ட்டுக்குள்ள முடிச்சிருக்காங்க. ஸோ நமக்கு சைட்வேஸ்ன்னு தெரியுமானா கன்ஃபார்ம் சைட்வேஸ்ன்னு தெரியும் ஆப்ஷன் டேட்டால. ஸோ அனதர் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இது ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருந்த ஒன்று தான். ஓப்பனிங் கேண்டில் லென்த் வந்து பெருசாக இருக்கு, ஃப்ளக்சுவேட் பண்ணி ரெண்டு பக்கம் அடிச்சு பிடுங்குறாங்க அப்படின்னா அன்னைக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா சைட்வேஸாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இன்னைக்கு சைட்வேஸ் தான் முடிச்சாங்க. காரணம் என்னன்னா ஆப்ஷன் டேட்டா சிம்பிள். ஓகேங்களா? ஸோ ஓகேங்க, நமக்கு வெப்பில் ஏதாவது கிடைச்சிருக்கு அப்படின்னா 24,200 ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஓப்பனிங் ப்ரைஸ் என்ன அப்படின்னா 24 to 24. இப்போ 24,200 கால் புட் வந்து எடுத்து பார்க்கணும். 24,200 கால் புட்டுக்கான வெப் என்ன அப்படின்னா எக்ஸாக்டா 178.2 அப்படின்றது வெப். ஸோ இது என்ன டைமுக்கு நமக்கு கிடைக்குது இந்த டேட்டா அப்படின்னா பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நமக்கு கிடைச்சிடும். பிஃபோர் ஓப்பன் த மார்க்கெட். ஓகேங்களா? அப்போ 178.2 அப்படின்றத ஃபர்ஸ்ட் கேண்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நமக்கு ப்ரீமியத்திலையும் வந்து இன்னைக்கு சைட்வேஸ் அப்படின்றத ரொம்ப கிளியரா சொல்லிட்டான். ஓகேங்களா? இன்னைக்கு ப்ரீமியம் வந்து சைட்வேஸ்ன்றது நமக்கு கிளியரா வந்து தெரியும். ப்ரீமியம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஆப்ஷன் டேட்டா அல்டிமேட் சைட்வேஸ் சொல்லிட்டான். வாட் சார்ட் பர்ஃபெக்டான சைட்வேஸ் சொல்லியாச்சு. ஸோ தேர்ட் ஒன் ஆப்ஷன் ப்ரீமியம். ஸோ அதுவும் வந்து நமக்கு இன்னைக்கு சைட்வேஸ் தாங்க அப்படின்னு சொல்லிட்டான். ஓகேங்களா? அவ்வளோதாங்க, வேற என்னங்க இருக்கு? இதுக்கப்புறம் மார்க்கெட்ல நம்ம இருந்து என்ன பண்ண போறோம்? சிம்பிளே வந்து சைட்வேஸ்ன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம் ப்ரீமியம் வந்து கொடுக்க மாட்டான். எதுக்கு எடுக்கணும்? சிம்பிள், முடிஞ்சு. ஓகேங்களா? ஸோ இல்லை, நமக்கு நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் வந்து ஒரு குட்டி சின்ன சினாரியோ வந்து கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஐ வந்து வயலட்டாக இருக்கு அப்படின்னும் போது இது வந்து நமக்கு பிளாக். ஓகேங்களா? அந்த சாக்குக்கு அது வந்து ஒரு பிளாக்காக வரும். அப்படின்னும் போது மேலே போனோம் இங்கே கீழே வரோம் அப்படின்னா கீழே வர இந்த ரேஞ்ச் வந்து நம்ம டார்கெட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ வந்தால் அது வரைக்கும் வரணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டார்கெட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பரான ப்ரீவியஸ் கேண்டில் ஸ்வீப் அடிச்ச சினாரியோ வந்து ஒன்று இருக்கு. அப்ளை. ஸோ இதுக்கு ப்ராப்பராக இன்டியூஸ்மெண்ட்டும் நமக்கு வந்து இங்கே கொடுத்துருக்கான். அப்போ இதை டேப் ஆகிட்டு சாக் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம இதை வந்து மேக்ஸிமம் டார்கெட் பண்ணலாம். ஸோ இல்லைப்பா நான் மினிமம் பக்கத்தில் இருக்க ஏதாவது டார்கெட் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு கேப் வந்து ஒன்று இருக்கு. ஓகேங்களா? அந்த கேப் இன்ஸ்டன்ட் டார்கெட் வந்து பண்ணலாம். ஸோ இன்ஸ்டன்ட் டார்கெட் வந்து இது பண்ணலாம். இந்த இடத்துல சாக் கொடுக்குது அப்படின்னா நம்ம வந்து செல் என்ட்ரி வந்து இனிஷியேட் பண்ணியிருக்க முடியும். ஸோ இங்கிருந்து மேக்ஸிமம் எவ்வளோ கிடைச்சிருக்கும்? ஒரு 50 பாயிண்ட்ஸ். ஸோ இருந்தாலும் வந்து ப்ரீமியம் கொடுத்துருக்க மாட்டான். ரியாலிட்டி அதுதான். ஓகேங்களா? ஸோ அடுத்து பேங்க் நிஃப்டி சினாரியோ பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் வந்து ஒரு பர்ஃபெக்டான என்ட்ரி வந்து கொடுத்துருக்கும். இந்த பக்கம் பிரேக் அவுட்டு அப்படி யூஸ் பண்ணியாச்சு. டன். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டபுள் டாப் லிக்விடிட்டி ஃபார்மேஷன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைக்லி வந்து இதுவும் வந்து ஒரு டபுள் டாப் மாதிரி தான். ஓகேங்களா? இங்கேயும் வந்து ஒரு டபுள் டாப் மாதிரி இருக்கு. இப்போ நம்ம போனால் எக்ஸ்ட்ரீம் தான் செல் அடிக்க போகிறோம் எப்பவுமே. ஓகேங்களா? ஸோ எக்ஸ்ட்ரீம் பிளாக் வித் இம்பேலன்ஸோட இங்கே இருக்கு. ஸோ அங்கே வந்தாலும் செல் அடிக்கணும். அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஸோ டாப்பை ஸ்வீப் எடுத்திருக்கு. ஸோ ஹை குவாலிட்டி ட்ரேட்ஸாக இருக்கும் சிம்பிளி. அந்த இடத்துல 1 மினிட் சாக்கை பார்த்துட்டு செல் அடிக்கலாம். மேக்ஸிமம் டார்கெட் ப்ரீவியஸ் லோ. இதுக்கு வந்து 1 மினிட் சாக் வந்து நடந்திருக்கான்னு பார்த்துருவோம். சாக் வந்து 1 மினிட் நடந்திருக்கு அப்படின்னா ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே சாக் வந்து கொடுத்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துலையும் வந்து ஒரு இன்ஸ்டியூஷன்ஸ் ரிவர்சல் சினாரி வந்து கொடுத்துருக்கான். ப்ராப்பரான ரிவர்சல் ஸ்டாக் வந்து கொடுத்துட்டான். ஸோ இதுக்கு பிளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போசிட் கலர் கேண்டில். ஓகேங்களா? மேக்ஸிமம் இங்கே வந்து நமக்கு இம்பேலன்ஸ் இல்லை. ஓகேங்களா? ஸ்விங் ஹை லிக்விடிட்டி மட்டும் தான் இருக்கு. ஸோ ஸ்விங் ஹை லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் மேலே இருக்கு பிளாக்கை டேப் பண்ணிட்டு கீழே வந்திருக்கு. அப்போ மேக்ஸிமம் டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ஐக்கு மேலே நீங்கள் வச்சிருக்கணும். ஓகேங்களா? சேஃபாக வைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஐக்கு மேலே வச்சிருக்கணும்.
டார்கெட் ப்ரீவியஸ் லோ மேக்ஸிமம் டார்கெட். ஸோ இதுக்கு கிடைச்ச ரிஸ்க் ரிவார்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருப்பீங்க. இந்த ஐக்கு மேலே செல் இல்லை அப்படின்னா 5 மினிட்ஸ் இந்த ஐக்கு மேலே க்ளோஸ் வந்து வச்சிருக்கணும். டார்கெட் அப்படின்றது இந்த ப்ரீவியஸ் லோ. ஓகேங்களா? ஸோ இதுக்கு ரிஸ்க் ரிவார்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1:8 ட்ரேட் வந்து பர்ஃபெக்டான ட்ரேடாக கிடைச்சிருக்கும். பட் இந்த இடத்துல புக் பண்ணியிருக்கணும், ஏன்னா ப்ரீமியம் வந்து வராது. இந்த இடத்துல இது வந்து செல் சைட் லிக்விடிட்டியாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இருந்தாலுமே இந்த லோ வந்து டேப் ஆச்சுன்னா நம்ம வந்து எக்ஸிட் அடிக்கணும். ஏன்னா அதுவே நமக்கு ஹையர் டைம் ஃப்ரேமோட ப்ரீவியஸ் லோ தான். ஓகேங்களா? இதுதான் ரியல். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 1:8 ட்ரேட் வந்து பேங்க் நிஃப்டியில் கிடைச்சிருக்கு. அதான் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா நோ ட்ரேட். இப்போ ட்ரேட் எடுத்துருந்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் வந்து கொடுக்க மாட்டான்னு தெரிஞ்சிருச்சு. நம்ம ஏன் எடுக்கணும்? ஓகேங்களா? அவ்வளோதாங்க. சிம்பிளி பார்த்தீங்கன்னா டேட்டா தான் வந்து வேலை செஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். 950க்கு நம்ம சொல்லணும் சைட்வேஸ் தான் முடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இன்கேஸ் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.